மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இதில் வெற்றி பெற என்பதில் கடைசி 3 பாடல்களை பற்றி பார்த்தோம். கனி நன்கு கனிந்திருந்தால்தான் எளிதாய் அதிலிருந்து சாறு வெளியேறும். காய்ந்த நிலங்களில் தண்ணீர் பாய்ச்சினால் அவை நன்கு பதப்படும். அந்நிலையில் அந்த நிலத்தை உழுவதற்கு ஏர்களானது கொண்டு வரப்படும். அதனைப் போல கவிதை எழுத எழுத்துகள் சேர்ந்து அசைகளாகும். அந்த அசைகளை கொண்ட இரு சீர்களுக்கு இடையில் தலைகளானது அமையும். அவ்வாறு பல தலைகள் சேர்ந்து அடிகள் என்பது உருவாகும். ஓரடிக்கு கீழே இன்னொரு அடி அமைந்து எதுகை மோனை தொடைகளை பெற்றிருக்கும். இவ்வாறு தொடைகள் அமைந்து பாக்களானது வளமானவையாக கருதப்படும். எனவே அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியவற்றை நன்கு அறிந்து கொண்டு கவிதை எழுத முயற்சி செய்ய வேண்டும். இன்சுவை இனிய சுவையுடைய மாம்பழமும் புளிப்புச் சுவையுள்ள மாங்காயும் மரத்தில்தான் காய்க்கின்றது. பாட்டினுடைய சீர்களிலும் தேமாவும் புளிமாவும் தோன்றும். விழிப்பின்றி சீர்களை மாற்றியமைத்து விட்டால் தலையானது தட்டும். வெண்பாவினுடைய இறுதிச் சீர் நாள், மலர், பிறப்பு ஆகியவற்றோடு மட்டுமல்லாமல் காசு என்றும் முடியும். புதிதாய் பூத்துள்ள மலர்கள் மீது வண்டுகள் வந்து தங்கும். அதுபோல சிறந்த கவிதைகளால் அவற்றை படைத்த புலவர்களினுடைய புகழானது உலகில் நிலைத்திருக்கும். இன்றைய நாளில் சாதாரண மக்களுக்கும் புரியும் வண்ணம் தமிழ் கவிதையை எழுத வேண்டும். உரமாய் இடப்பட்ட எருவாலே பயிர் நன்கு செழித்து வளரும். படித்தவை குறித்து ஏன், எப்படி என்னும் வினாக்களை எழுப்பினால் புதிய சிந்தனைகளானது தோன்றும். சூரியன் மறைந்த பின் தோன்றும் அந்திப் பொழுதில் குளிர் தோன்றும். முன்னோர்கள் போல் ஒன்றுவிடாமல் நன்கு கற்றால் நம் உள்ளத்திற்கு அறம், பொருள், இன்பம் எவை என தெளிவாக விளங்கும். நம் அறிவு மிகப்பெற கற்றால் புகழ் பெருகும். இவற்றினை அறியாது எழுதுபவர்களுக்கு புகழும் சிறப்பும் எவ்வாறு கிடைக்கும் என்பதை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இடையீடு. இடையீடு என்ற கவிதையினை பற்றி ஒரு புது கவிதை. அந்த புது கவிதையினை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். இடையீடு என்கின்ற அந்த கவிதையானது அதனை எழுதிய கவிஞரினுடைய கவிதை சார்ந்த எண்ணத்தினையும் அதனை அவர் வெளிப்படுத்துகின்ற முறையையும் அந்த கவிதையினை உள்வாங்கி படிக்கக்கூடிய வாசகனினுடைய மனநிலையையும் குறியீடாக குறிக்கக்கூடியது அந்த இடையீடு என்ற கவிதையானது. அது எவ்வாறு குறிக்கப்படுகின்றது என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண்போம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 88 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. சி. மணி. இடையீடு என்ற
இக்கவிதையினை எழுதியவர் சி. மணி. சி. பழனிச்சாமி என்பது அவருடைய இயற்பெயர். கவிதைக்காக புனைப்பெயரை பயன்படுத்தினார். இடையிடை என்ற இக்கவிதையானது சி. மணியினுடைய இதுவரை என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இக்கவிதையானது குறியீடுகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் பன்முக பொருளை கொண்டது. ஏதேனும் ஒன்றை குறியீடாக உணர்த்தக்கூடியது. அதனால் இவற்றிற்கு, அந்த கவிதைக்கு பல பொருள்களானது இருக்கின்றது. அந்த கவிதையானது கவிஞரினுடைய கவிதை சார்ந்த எண்ணம், கவிஞர் அவர் எழுதக்கூடிய அந்த கவிதை எத்தகைய எண்ணத்தில் அந்த கவிதையை படைத்திருப்பார் என்பதை பற்றியதும், அதனை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம், அதனை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் என்பதை பற்றியும், எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை, அந்த எழுதுகின்ற அந்த கவிதையை உள்வாங்கக்கூடிய வாசகன், அதனை படிக்கக்கூடிய வாசகன், அவருடைய மனநிலை, இவை அனைத்தையும் குறியீடாக குறிப்பிடுகின்றது. எழுதுகின்ற கவிஞனினுடைய எண்ணம், அதனை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம், எழுதப்பட்ட கவிதையினை படிக்கக்கூடிய வாசகனினுடைய மனநிலை, இவற்றை குறியீடாக குறிப்பிடுகின்றது இடையிடை என்ற இக்கவிதையானது. 1959 ஆண்டு முதல் எழுத்து என்ற இதழில் இவருடைய கவிதைகளானது தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த ஆண்டிலிருந்து 1959 ஆண்டிலிருந்து எழுத்து என்ற இதழில் அந்த கவிஞரினுடைய கவிதைகளானது வெளிவந்து கொண்டிருந்தன. அவர் நடை என்ற சிற்றிதழையும் நடத்தியிருக்கின்றார். சி. மணி அவர்கள் நடை என்ற ஒரு சிற்றிதழையும் நடத்தியவர். அவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் என்ற நூலும், வரும் போகும், ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. இவர் படைத்திருக்கக்கூடிய நூல் இலக்கணம் பற்றியது. யாப்பும் கவிதையும் என்ற நூலும், கவிதை தொகுப்புகள் வரும் போகும், ஒளிச்சேர்க்கை ஆகியவை அவருடைய படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவையாக இருக்கின்றன. இவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தேஜிங் என்ற சீன மெய்யியல் அறிஞர் எழுதிய நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார். இவர் புதுக்கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர். தான் எழுதிய புதுக்கவிதையில் அங்ககத்தை மிகுதியாக பயன்படுத்தியிருக்கின்றார். அதே சமயத்தில் இருப்பதனுடைய வெறுமை, அந்த வெறுமையினுடைய சிரிப்பு, கசப்பு ஆகியவற்றை தன்னுடைய கவிதையில் சொன்னவர். விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றிருக்கின்றார். வே. மாளி, செல்வம் போன்ற புனைப்பெயர்களிலும் இவர் கவிதைகளை எழுதியிருக்கின்றார். சி. மணி என்பது மட்டுமல்ல அவருடைய புனைப்பெயர். வே. மாளி, செல்வம் போன்ற பல புனைப்பெயர்களிலும் இவர் கவிதைகளை எழுதியிருக்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. இடையீடு. தேடலை விரிவாக்குவது கல்வி. தேடலை விரிவாக்குவது கல்வி. மனிதனினுடைய தேடல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அறிவு தேடலாக இருக்க வேண்டும். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அறிவினை இந்த அகன்ற உலகமாக மாற்றியமைக்க வேண்டும். அத்தகைய அந்த தேடலை விரிவாக்கக்கூடியது கல்வி என்பது. சாதிக்கும் திறனையும்
தான் சாதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த திறனையும், சர்க்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி. சாதனை செய்யக்கூடிய அந்த திறனையும் ஒரு சில சர்க்கல்கள் ஏற்பட்டு விட்டதென்றால், ஒரு சில தோல்விகள் ஏற்பட்டு விட்டதென்றால், அந்த தோல்விகளில் துவண்டு விடாமல் நம்பிக்கையாக இருந்து நமக்கு உற்ற துணையாக நின்று நம்மை காக்கக்கூடிய அறிவினையும் வழங்கக்கூடியது கல்வி என்பது. கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலில் வெற்றியை தரும். கற்பிப்பதும், பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும், தான் கற்றுக்கொள்வதும், இந்த இரண்டும் ஒருங்கிணைந்து கல்வியை கற்பதில் வெற்றியை தரக்கூடியது. கொடுக்கின்ற மனதினுடைய செய்திகளை, கொடுக்கக்கூடிய மனதினுடைய செய்திகளை வாங்குகின்ற மனமானது அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. பிறரிடம் அல்லது பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளை வாங்கக்கூடிய மனமானது அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது கிடையாது. கற்பித்தல் கற்றல் ஆகிய இரண்டிற்கும் இடையே இடையீடுகள், கற்பிப்பது கற்றுக்கொள்வது ஆகிய அந்த இரண்டிற்கும் இடையே ஒரு சில இடையீடுகள், ஒரு சில குறியீடுகளானது ஏற்படுவதும் இருக்கின்றது. எதிர்பாராத நல்ல விளைவுகளும் அதில் கிடைக்கும். திடீரென்று எதிர்பாராத நல்ல விளைவுகளும் அதனால் ஏற்படுவதும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இடையீட்டை பற்றித்தான் இந்த கவிதையில் நாம் காண்போம். சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள் மனம் புழுங்க பல உண்டு. எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள் மனம் புழுங்க பல உண்டு. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். குதிரை வரைய குதிரையே வரையாது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும்போது இளநீரும் கிடைக்கும். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும்போது இளநீரும் கிடைக்கும். என்றோ ஒருமுறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. எத்தனையோ மாற்றங்கள், குறிதவறிய ஏமாற்றங்கள் மனம் புழுங்க பலவுண்டு. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வாழ்வீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. நன்றி. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. சொல்ல விரும்பியதெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் உதிக்கக்கூடிய அனைத்தையுமே, தன்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற அனைத்தையுமே முழுமையாக சொற்களில் வெளிப்படுத்த இயலாத ஒரு நிலையானது ஏற்பட்டுவிடும்.
தன்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற அனைத்து வார்த்தைகளையும் முழுமையாக வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டு விடுகின்றது. எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு. எத்தனையோ மாற்றங்கள் தான் நினைப்பதற்கும் அதனை வெளிப்படுத்துவதற்கும் இடையே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றது. நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறொன்றாக இருந்துவிடும். சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறொன்றாக இருக்கும். அப்படி நாம் எண்ணுவதற்கும் அதனை வெளிப்படுத்துவதற்கும் இடையே எத்தனையோ மாற்றங்களானது ஏற்பட்டு விடுகின்றன. அதனால் முழுமையாக வெளிப்படுத்த இயலவில்லையே, தன்னுடைய மனதில் நினைத்த அனைத்தையும் முழுமையாக தன்னால் வெளிப்படுத்த இயலவில்லையே என்ற ஏமாற்றங்களானது ஏற்படுவதுண்டு. அதனால் பலமுறை மனம் வருத்தமுறை நேர்வதுண்டு. அதனால் பலமுறை மனம் வருத்தமடைகின்றது. தான் நினைப்பதற்கும் அதனை வெளிப்படுத்துவதற்கும் இடையே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதனால் முழுமையாக அதனை என்னால் வெளிப்படுத்த இயலவில்லையே என்ற ஏமாற்றங்களானது ஏற்பட்டு விடுகின்றன. அதனை கண்டு பலமுறை மனம் வருந்தி இருக்கின்றேன். குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். குதிரை வரைய முயற்சி செய்தாள். நான் குதிரை வரைகின்றேன் என்று குதிரை வரைவதற்கு முயற்சி செய்தால் குதிரையினுடைய வடிவமே அப்படியே அமையாது. குதிரையினுடைய வடிவமே முழுமையாக வராது. சில சமயம் அது கழுதையினுடைய வடிவமாக மாறிவிடும். அல்லது ஒரு பக்கம் பார்த்தால் குதிரையாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தால் கழுதையாக இருக்கும். குதிரையும் கழுதையும் சேர்ந்த ஒரு வடிவமாக அது உருவெடுக்கும். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு. நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். எலியை பிடிப்பதற்காக எலிப்பொறியானது வைக்கப்படும் பொழுது சில சமயம் எதிர்பாராமல் நம்முடைய விரலே அதில் பட்டு துண்டிக்கப்பட்டு விடுவதும் உண்டு. எலிக்கு வைத்த பொறியில் நாம் சென்று சிக்கிக்கொள்வோம். அதேபோல் பிறருக்கு பொறி வைப்பதாக நாம் நினைத்து நாமே அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். தாகத்தை தணிப்பதற்கு மிகுந்த தாகமாக இருக்கின்றதே, நம்முடைய தாகத்தை தணிப்பதற்கு சிறிதளவாவது தண்ணீர் கிடைக்காதா என்று தவிக்கக்கூடிய சமயத்தில் எதிர்பாராத விதத்தில் குடிப்பதற்கு இளநீர் கூட கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தண்ணீர் கிடைத்தால் போதாதா என்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எதிர்பாராமல் மிகுந்த இனிமை சுவையுடைய இளநீரை கிடைக்கப் பெறலாம். என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். என்றோ ஒரு முறை அரியதாக வானத்தில் பேரொளியோடு தோன்றக்கூடிய அந்த வால்மீனைப் போல தான் நினைத்ததை எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய சொற்களானது தனக்கு கிடைத்துவிட்டது. தான் சொல்கின்றேன் என்றாலும் அதனை மற்றவர்கள் கேட்பதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுவிடலாம். கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. கனியினுடைய இனிமையானது ஒரு பழம் மிகுந்த இனிமையுடையதாக இருக்கின்றது என்று சொல்வது அந்த பழத்தினை பொறுத்தது மட்டுமல்ல, அது அந்த பழத்தை சார்ந்ததல்ல. சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. அதனை உண்பவனினுடைய பசியையும் அந்த இனிமையை உணர்த்தக்கூடிய அவனுடைய சுவை நரம்புகளையும் பொறுத்தது தான் அந்த கனியினுடைய சுவை என்பது. அதனை யார் சுவைக்கின்றார், அவருக்கு எத்தகைய பசியானது ஏற்பட்டு இருக்கின்றது. அடுத்து அந்த இனிமையை
அந்த இனிமை சுவையை உணர்த்தக்கூடிய அவருடைய நாவில் இருக்கக்கூடிய அந்த சுவை நரும்புகள், அவற்றை பொறுத்தது தான் அந்த பழத்தினுடைய இனிமை என்பது. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. எண்ணம், நாம் எண்ணுகின்ற எண்ணமானது. வெளியீடு, அதை வெளியிடக்கூடிய முறை. கேட்டல், பிறர் அதனை புரிந்து கேட்பது ஆகிய இந்த மூன்றுமே என்றும் ஒன்றானவை அல்ல. ஒருவேளை ஒன்று என்றால் நாம் எண்ணுகின்ற எண்ணமும் அதனை வெளியிடக்கூடிய முறையும் பிறர் அதனை புரிந்து கேட்கக்கூடிய இந்த மூன்றுமே ஒன்றுதான் என்று இருந்தால், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று வருகின்ற இந்த மூன்று காலங்களும் ஒன்றாக இருப்பதை போன்றது என்று சொல்கின்றார். இதுதான் அந்த கவிதையினுடைய பொருளானது. இடையீடு என்ற அந்த கவிதையின் மூலமாக அதனை எழுதிய கவிஞரினுடைய கவிதை சார்ந்த எண்ணத்தையும் அதனை அவர் வெளிப்படுத்தக்கூடிய முறையையும் அந்த கவிதையினை உள்வாங்கி படிக்கக்கூடிய வாசகனினுடைய மனநிலையையும் குறியீடாக குறிக்கின்றார். கவிஞரினுடைய சிந்தனையில் எத்தனையோ உயர்ந்த சிறந்த கருத்துக்கள் தோன்றும். ஆனால் அவை எல்லாமே சொற்களின் வழியாக முழுமையாக வெளிவருவது கிடையாது. ஒரு சிலவை தான் வருகின்றது, பெரும்பாலானவை வருவது இல்லை. தன்னுடைய எண்ணத்தில் இருப்பனவற்றிற்கும் அதனை சொற்களின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கவிதைக்கும் இடையே விடுபட்டு இருக்கக்கூடியவை பல இருக்கின்றது. அதனால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டதனால் தன்னுடைய லட்சியத்தினுடைய நோக்கம், அதனுடைய குறியானது தவறிவிட்டதே என்று கவிஞரினுடைய மனமானது உள்ளுக்குள் புழுங்கத் தொடங்கும். தன்னுடைய எண்ணத்திற்கும் தன்னுடைய கவிதை, தான் வடித்த கவிதைக்கும் இடையே எவ்வாறு இடையீடு அமைகின்றது என்பதை நகைச்சுவை உணர்வோடு கவிஞர் வெளிப்படுத்துகின்றார். கவிஞர் குதிரைப்படம் வரைய முயற்சி செய்யும் பொழுது அது வரைந்து முடித்த பிறகு பார்த்தால்தான் அது குதிரையாக இல்லாமல் கழுதை போல இருக்கும். வேறொரு கோணத்தில் பார்த்தால் குதிரையாக தோன்றும், இன்னொரு கோணத்தில் பார்த்தால் கழுதையாக தோன்றும். இந்த இரண்டுமே கலந்திருக்கக்கூடிய ஒரு வடிவமாக அது அமைந்திருக்கும். தான் நினைக்கின்ற சொற்கள் கவிதையை முழுவதுமாக முழு வடிவம் கொள்ள செய்வது இல்லை. அந்த வடிவம் பாதியாக இருக்கின்றது. தான் விரும்புகின்ற வகையிலும் பாதியாக, தான் விரும்பாத வகையிலும் பாதியாக அது அமைந்து விடுகின்றது. சில நேரங்களில் தான் எதிர்பார்த்ததை விட சொற்கள் சிறப்பாக அமைந்து கவிதையை உயர்ந்த நிலைக்கு அவை கொன்று சென்றுவிடும் என்பதைத்தான் நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் என்று சொல்கின்றார் கவிஞர். புரிந்ததா மலர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இடையீடு என்ற கவிதையினை பற்றி பார்த்தோம். உள்ளத்தில் உதிப்பனவற்றையெல்லாம் முழுமையாக சொற்களில் வெளிப்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. எண்ணுவதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் இடையே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அதனால் மாற்றங்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லையே என்ற ஏமாற்றங்களும் ஏற்படும். அதனால் பலமுறை மனம் வருந்துவ நேர்வதும் இருக்கின்றது. குதிரை வரைய முயற்சி செய்தால் குதிரையினுடைய வடிவமே அமையாது, கழுதையினுடைய வடிவம் அமையும், அல்லது கழுதையும் குதிரையும் சேர்ந்த ஒரு வடிவம் உருவெடுக்கும். எலியை பிடிக்க வைக்கப்படுகின்ற எலிப்பொறியில் சில சமயம் நம் விரல் துண்டிக்கப்பட்டு விடுவதும் உண்டு. தாகத்தை தணிக்க சிறிதளவு நீர் கிடைக்காதா என்று தவிக்கும் பொழுது எதிர்பாராத வகையில் குடிக்க இளநீரே கிடைக்கலாம். அரியதாக என்றோ ஒரு நாள் பேரொளியோடு தோன்றுகின்ற வாழ்மீனைப் போல தான் நினைத்தவற்றையெல்லாமே வெளிப்படுத்த சொற்கள் கிடைத்தாலும் அதனை மற்றவர்கள் கேட்பதில் சிக்கல் ஏற்பட்டு விடலாம். இனிமை என்பது பழத்தை பொறுத்ததல்ல, அதனை சுவைப்பவனினுடைய பசியையும்
அந்த இனிமையை உணர்த்தக்கூடிய அவனுடைய சுவை நரம்புகளையும் பொறுத்தது. தான் எண்ணுகின்ற எண்ணம், அதனை வெளிப்படுத்தக்கூடிய முறை, பிறர் அதனை புரிந்து கேட்பது ஆகிய மூன்றும் என்றும் ஒன்றானவை அல்ல. ஒருவேளை அவை ஒன்று என்றால் கடந்த, நிகழ்கின்ற, எதிர்வரும் என ஒரு காலம் மூன்றாயிருப்பதை போன்றதாகும். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 88. பக்கம் எண் 88இல் இடையீடு என்று ஆரம்பித்து நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 101. பக்கம் எண் 101இல் குருவினா. இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது என்பது. இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது என்ற குருவினாவும், சிறுவினா மூன்றான காலம் போல் ஒன்று, எவை, ஏன் விளக்குக என்ற சிறுவினாவும். இந்த இரண்டிற்குமான விடை தங்களுடைய கோணார் தமிழ் முறையில் பக்கம் எண் 153இல் இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 153இல் இடையீடு எவற்றை குறியீடாய் குறிக்கிறது? கவிஞனின் கவிதை சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்தும் முறை, எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் மனநிலை போன்றவற்றை குறியீடாய் இடையீடு என்னும் கவிதை குறிக்கிறது. பக்கம் எண் 154இல் சிறுவினா. மூன்றான காலம் போல் ஒன்று, எவை, ஏன் விளக்குக. எண்ணம், வெளியீடு, கேட்டல் ஆகிய மூன்றும் மூன்றான காலம் போல் ஒன்றுதான். காலத்தில் பிரிவில்லை. நாம் தான் அக்காலத்தை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என பிரித்து கொள்கிறோம். அதேபோல கவிஞனின் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணமும் அது கவிதையாய் வெளிப்படுவதும் அதை கேட்டு உள்வாங்கலும் ஒன்றுதான். ஆனால் காலம் போல இம்மூன்றும் நிகழும் இடத்தால் வேறுபடுபவை போல் தோன்றுகின்றன. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுள் குருவினாவை எழுதி கொள்ளுங்கள். குருவினா, சிறுவினா ஆகிய இரண்டையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.